மதிய வணக்கம். என்னை பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? நம்ம பள்ளியில இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி 2-3 டைம் நம்ம மீட் பண்ணியாச்சு. அப்படித்தானே? ஒவ்வொரு டைமும் நம்ம வேற ஒரு டாபிக் எடுத்து அந்த ரிசோர்ஸ் பர்சன் மூலியமா ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம். இன்னைக்கு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்கு சைல்ட் லைன் சம்பந்தமாவும் சொன்னாங்க, அதே நேரத்துல விமன் ஹெல்ப் லைன் சம்பந்தமாவும் சொன்னாங்க. ஓகேவா? சோ அவங்க சொன்னதுல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதை தாண்டி இன்னும் சைல்டு சேஃப்டி எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைல்டு சேஃப்டி என்ன? குழந்தை பாதுகாப்பு. சோ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம எல்லாரோட நீங்க எல்லாருமே குழந்தைகள் தான். குழந்தைகள்லாம் எந்த வயசுல உள்ளவங்களே குழந்தைகள்? சோ 0 to 18. இந்த 18 வயசுக்கு கீழே எல்லாருமே குழந்தைகள் தான். நம்ம இந்த குழந்தைகள் எல்லாருமே நம்ம ஊர்லயே வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல எல்லாருமே சுதந்திரமா போயிட்டு வர முடியுதா? ஃப்ரீயா எல்லா விஷயத்தும் நமக்கு கிடைக்குதா? எல்லாமே நம்ம நிறைய நேரத்துல நீங்க உங்க ஸ்கூல்ல ஆரம்பிக்கும் போது நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணுவீங்களா? சோ அப்பெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்கும். குழந்தைகள் கடத்தல் நடந்திருக்கும், குழந்தைகளுக்கு பாலியல் வன்புறுத்தல் இல்ல வன்கொடுமை ஏதாவது நடந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க அதை டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நியூஸ் சேனல்ல பாக்குறதா இருக்கட்டும், எதுவுமே நடக்கும். ஆனா நமக்கான உரிமைகள் என்னென்ன இருக்கு? நமக்கு என்னென்ன உரிமைகள்? நமக்கு இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கான உரிமைகள் இருக்கா? இல்லையா? இருக்கு. நமக்கான உரிமைகள் இது நம்மளுடைய உரிமை. நம்ம ஊர்ல நம்ம வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. நம்ம இந்தியாவில நம்மளால வாழ முடியும். சரிங்களா? அதே நேரத்துல நம்ம சுதந்திரமா எங்க வேணாலும் நம்ம போயிட்டு வரலாம். அதுக்கு எதுவும் இங்கதான் போகணும்னு கிடையாது. ஆனா நம்ம போற இடத்துல பாதுகாப்பா போயிட்டு வரமா? நம்மளுக்கு பின்தொடர்ந்து யாராவது வராங்களா? இல்ல நம்மள யாராவது தொல்புறத்தில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒரு சாக்லேட்டோ கொடுத்து கூட நம்மளை ஏமாத்தலாம். ஏன்னா அப்படிதான் நிறைய நடக்குது. சோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவேரா இருக்கணும். நமக்கு எது நல்லது கெட்டது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு நல்ல விஷயம் நம்ம கத்துக்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கோம். இங்க நம்ம என்ன விஷயத்தை நம்ம லேர்ன் பண்றோம்? பொதுவா இந்த ஸ்கூல்ல என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க? ஸ்கூலுக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க? படிக்கணும். நம்ம படிக்கிறத பத்தி அதுக்கப்புறம் சார் நிறைய நிகழ்ச்சிலாம் கூட்டிட்டு நடத்துறதுனால இப்போ நம்ம மகளிர் உரிமை இப்போ நம்ம இந்த ஒரு கான்செப்ட்ல பாக்குற மாதிரியே சார் நிறைய இது நடத்துவாங்க. நாங்களும் அதை பத்தி தெரிஞ்சுப்போம். எங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட போய் சொல்லுவோம். நம்ம நம்ம பள்ளிக்கூடத்துல இந்த ஸ்கூல்ல எடுத்துட்டோம்னா நிறைய பிசினஸ் பர்சன் நிறைய பேர் ஒவ்வொரு அவேர்னஸ் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. காலையில கூட ஒரு வோட்டர்ஸ் டே சம்பந்தமா அவேர்னஸ் கொடுத்தாங்க. அப்ப ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு ஸ்பெஷல் டேக்கும் உங்களுக்கு அவேர்னஸ்